எண்ணத்தில் நலமிருந்தால் எல்லாம் சிறக்கும். ஜோதிடர் பொய்க்கலாம், ஜோதிடம் பொய்க்காது. ஒளிமயமான வருங்காலம் வழங்குவது ராஜ ஜோதிடம். தினப்பலன் வரிசையில் இன்றைய நாள் வியாழக்கிழமை, ஏப்ரல் மாதம் 17ஆம் தேதி, விசுவாவசு தமிழ் வருடம் சித்திரை மாதம் 4ஆம் தேதி. நட்சத்திரம் இன்று அதிகாலை 4:16 வரை அனுஷம், பின்பு கேட்டை. திதி பிற்பகல் 1:24 வரை சதுர்த்தி, பின்பு பஞ்சமி. யோகம் சித்த யோகம். மேச ராசிக்கு சந்திராஷ்டமம். பரணி கார்த்திகை நட்சத்திரங்கள் அதி சந்திராஷ்டமம் கொண்ட நட்சத்திரங்களாகும். ராகு காலம் பிற்பகல் 1:30 முதல் 3 மணி வரை. யமகண்டம் காலை 6 மணி முதல் 7:30 வரை. குளிகை காலை 9 மணி முதல் 10:30 வரை. நல்ல நேரம் எனும் சுபஹோரைகள் பிற்பகல் 12 மணி முதல் 1 மணி வரை. கௌரி நல்ல நேரம் மாலை 6:30 முதல் 7:30 வரை. மீனம். இயற்கையிலே இரக்க மனப்பான்மை கொண்ட மீனராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் எதிர்பாராத அதிர்ஷ்டங்கள் கொண்ட சந்தோஷமான நாளாகும். தொழில் செய்யும் இடங்களில் உயர் அதிகாரிகளால் பாராட்டுக்கள் பெறக்கூடிய நாளாகும். உடல் ஆரோக்கியம் மேம்படும். தடங்கல்கள் மறைந்து திடீர் அதிர்ஷ்டம் தரக்கூடிய அதிர்ஷ்டமான நாளாகும். புரட்டாதி பாராட்டுகள் குவியும் சந்தோஷமான நாளாகும். உத்திரட்டாதி பேச்சுவார்த்தைகளில் சுமூக முடிவுகள் கிடைக்கும். ரேவதி நல்ல வாய்ப்புகள் தேடி வரக்கூடிய பொன்னாளாகவே இருக்கிறது. கும்பம் புதுமையான எண்ணங்கள் கொண்ட கும்பராசி நண்பர்களுக்கு நீண்ட நாள் ஆசைகள் நிறைவேறக்கூடிய அருமையான நாளாகும். புத்துணர்ச்சி மற்றும் தனித்தன்மையுடன் செயல்பட்டு வேலை செய்யும் இடங்களில் நல்ல பெயர் புகழ் வாங்கக்கூடிய அருமையான நாளாகும். பழைய நண்பர்கள் மற்றும் சமூகத்தில் பெரிய நிலையில் உள்ளவர்களின் நட்பு மற்றும் தாய்மாமன் வழி ஆதரவால் நன்மை கிடைக்கக்கூடிய நல்ல நாளாகும். அவிட்டம் தொட்டதெல்லாம் பொன்னாகக்கூடிய அருமையான நாளாகும். சதயம் சுப மாற்றங்கள் நிகழக்கூடிய சிறப்பான நாளாகும். பூரட்டாதி எடுக்கின்ற முயற்சிகள் யாவும் வெற்றியாகவே அமையக்கூடிய அதிர்ஷ்டமான நாளாகும். மகரம் சிகரத்தில் ஏறுவதையே லட்சியமாக கொண்ட மகர ராசி அன்பர்களுக்கு இன்று அதிக அளவில் புத்துணர்ச்சியுடன் செயல்பட்டு தொழில் மற்றும் வியாபாரங்களில் லாப மேன்மை வரக்கூடிய நல்ல நாளாகும். மற்றும் வியாபார நிலையில் இருந்து வந்த மறைமுக எதிர்ப்புகள் மறைந்து அதிக வருமானம் வரக்கூடிய சிறப்பான நாளாகும். ஆடம்பர பொருட்களை வாங்கி மகிழக்கூடிய நன்னாளாகவே இருக்கிறது. உத்திராடம் ஆரோக்கியம் மற்றும் வருமான நிலையில் உயர்வுகளும் நன்னாளாகும். திருவோணம் எதிர்ப்புகள் மறைந்து லாப மேன்மை அடையும் லாப நாளாகும். அவிட்டம் புத்துணர்ச்சியுடன் செயல்பட்டு வெற்றி வாகை சூடும் சிறப்பான நாளாகும். தனுசு தர்ம எண்ணங்கள் மற்றும் செயல்களில் ஆர்வம் கொண்ட தனுசு ராசி அன்பர்களுக்கு எதிர்பாராத செலவுகள் மற்றும் வீண் அலைச்சல்கள் கொண்ட நாளாகவே இருப்பதால் தன்னுடைய அன்றாட பணிகளை மட்டுமே செய்து வருவதுடன் புதிய முயற்சிகளில் ஈடுபட வேண்டாம். உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்க வேண்டிய நாளாகும். இறை சிந்தனை மூலம் இன்பம் தரக்கூடிய நாளாகவே இருக்கிறது. மூலம் ஆன்மீக சிந்தனைகளோடு இன்றைய கடமைகளை மட்டும் செய்து வந்தால் மற்ற பிரச்சனைகளிலும் தலையிடாமல் இருப்பது நன்மை தரக்கூடிய செயலாகும். பூராடம் வருமானத்தில் ஏற்ற இறக்கங்கள் கொண்ட நாளாகவே இருக்கிறது. உத்திராடம் அனைத்து நிலைகளிலும் கவனமாக இருக்க வேண்டிய நாளாகும். விருச்சிகம் ஆழமாக சிந்தித்து செயல்படக்கூடிய விருச்சிக ராசி நண்பர்களுக்கு இன்று வீண் விவாதங்களை குறைத்து செயலில் அக்கறை கொண்டு செயல்பட்டால் நீங்கள் எதிர்பார்த்த வெற்றிகள் குவியும் நன்னாளாகும். உணவு விஷயங்களில் கவனமாக செயல்பட்டு உங்கள் ஆரோக்கியத்தை கவனித்துக் கொள்ளுங்கள். புத்தி சாதுரியத்துடன் செயல்பட்டால் பல வெற்றிகளை குவிக்கக்கூடிய வெற்றி நாளாகும். கணவன் மனைவி உறவுகளில் ஒற்றுமை மற்றும் அனுசரிப்போடு வாழ்ந்தால் குடும்பத்தில் மகிழ்ச்சி பெருகும் மகிழ்ச்சியான நாளாகும். விசாகம் அனைவரையும் அனுசரித்து அரவணைத்து செல்லக்கூடிய நாளாகவே இருக்கிறது. அனுசம் பொறுப்புடன் செயல்பட்டால் சிறப்பான நாளாகவே இருக்கிறது. கேட்டை தான் எடுக்கும் முயற்சிகளில் ஆர்வத்தோடு செயல்பட்டு வெற்றி பெறக்கூடிய வெற்றி நாளாகும். துலாம் ஜனவசியம் கொண்ட துலாம் ராசி அன்பர்கள் தேன் தடவிய பேச்சுக்களால் காரிய வெற்றி பெறக்கூடிய சிறப்பான நாளாகும். திடீர் அதிர்ஷ்டங்களால் நல்ல வருமானமும் வியாபாரம் மற்றும் தொழில் நிலையில் முன்னேற்றமும் உறவுகளால் மகிழ்ச்சியும் திடீர் பயணங்களால் நிம்மதி மற்றும் சந்தோஷம் கிடைக்கக்கூடிய சிறப்பான நாளாகும். சித்திரை எடுத்த காரியங்களில் வெற்றி பெறக்கூடிய பொன்னான நாளாகும். சுவாதி நல்ல வருமானம் பெறக்கூடிய சிறப்பான நாளாகவே இருக்கிறது. விசாகம் குடும்பத்தில்
சுப நிகழ்வுகள் ஏற்படக்கூடிய மகிழ்வான நன்னாளாகும். கன்னி, அறிவுபூர்வமாக செயல்படும் கன்னிராசி நண்பர்கள் தன்னம்பிக்கையுடன் செயல்பட்டு எடுக்கின்ற முயற்சிகளில் வெற்றி பெறக்கூடிய சிறப்பான நாளாகும். கணவன் மனைவி ஒற்றுமையுடன் செயல்பட்டு மகிழ்ச்சியாக இருக்கக்கூடிய சுப நாளாகவே இருக்கிறது. கடினமான வேலைகளை எளிதாகவும் விரைவாகவும் முடித்து தன்னுடைய மேல் அதிகாரிகளால் பாராட்டுக்கள் பெறக்கூடிய சுப நாளாகும். உதவிகள் தேடி வரும் அதிர்ஷ்டமான நன்னாளாகவே இருக்கிறது. உத்திரம், உறவுகளில் கருத்து வேறுபாடுகள் மறைந்து ஒற்றுமையாக வாழக்கூடிய மகிழ்ச்சியான சிறப்பான நாளாகும். அஸ்தம், அனைத்து முயற்சிகளிலும் சாதகமான வெற்றி நிலையை அடையும் சிறப்பான நாளாகவே இருக்கிறது. சித்திரை, முன்னேற்றம் தரக்கூடிய முத்தான நாளாகும். சிம்மராசி, அனைவரையும் அரவணைக்கும் பண்பு கொண்ட சிம்மராசி நண்பர்கள் வியாபார மற்றும் தொழில் நிலையில் நல்ல முன்னேற்றம் மற்றும் வருமானம் பெறக்கூடிய மகிழ்ச்சியான நாளாகும். உறவினர்கள் மத்தியில் ஆரோக்கியமான விவாதங்களால் நல்ல மதிப்புகள் கிடைத்து மன மகிழ்ச்சி அடையும் சிறப்பான நாளாகும். குடும்பத்துடன் சந்தோஷமாக வாழக்கூடிய பொழுதை கழிக்கக்கூடிய நல்ல நாளாகவே இருக்கிறது. மகம், குடும்பத்தில் இருந்து வந்த சங்கடங்கள் நீங்கி குடும்பத்தில் குதூகலமான மகிழ்ச்சியாக இருக்கக்கூடிய நாளாகும். பூரம், பெரிய மனிதர்களின் சந்திப்புகளால் மன மகிழ்ச்சி கிடைக்கக்கூடிய நல்ல நாளாகவே இருக்கிறது. உத்திரம், அனைத்து நிலைகளிலும் ஆதரவு கிடைக்கக்கூடிய மகிழ்ச்சியான அதிர்ஷ்டமான நாளாகும். கடகம், எடுத்த காரியங்களில் உறுதியாக செயல்படும் தன்மை கொண்ட கடகராசிக்கு நன்மைகள் தரக்கூடிய சிறப்பான நாளாகும். பூர்வீக சொத்துக்கள் மற்றும் குழந்தைகளால் மன மகிழ்ச்சி ஏற்படக்கூடிய சிறப்பான நாளாகும். குடும்பம் மற்றும் வேலை செய்யும் இடங்களில் விட்டு கொடுத்து செல்வதால் நன்மைகள் ஏற்படக்கூடிய நல்ல நாளாகும். கடகராசிக்காரர்களுக்கு பெருமை சேர்க்கக்கூடிய மகிழ்ச்சியான நாளாகும். புனர்பூசம், எடுத்த காரியங்களில் வெற்றி லாபம் கிடைக்கக்கூடிய சிறப்பான நாளாகவே இருக்கிறது. பூசம், அலைச்சல்களை தவிர்த்து சாதுரியமாக செயல்பட்டு வெற்றி பெறக்கூடிய நல்ல நாளாகும். ஆயில்யம், சாதுரிய சாமர்த்தியத்தால் வருமானம் ஈட்டக்கூடிய வெற்றி நாளாகும். மிதுனம், விடாமுயற்சியும் துணிச்சலும் கொண்ட மிதுன ராசிக்கு பல வகைகளில் வருமானம் வரக்கூடிய மகிழ்ச்சியான நாளாகும். நெருக்கமான உறவுகள் மற்றும் நண்பர்களால் ஆதாயம் கிடைக்கக்கூடிய சிறப்பான நாளாகும். நோய் மற்றும் கடன் அமைப்புகள் தீரக்கூடிய நல்ல நாளாகவே இருக்கிறது. மிருகசீரிசம், வாய்ப்புகள் தேடி வரக்கூடிய நல்ல நாளாகும். திருவாதிரை, அனைத்து நிலைகளிலும் கவனமாக இருக்க வேண்டிய நாளாகிறது. புனர்பூசம், சுறுசுறுப்பாக செயல்பட்டு வெற்றி வாகை சூடக்கூடிய மகிழ்ச்சியான நாளாகும். ரிஷபம், கடின உழைப்பும் மன உறுதியும் கொண்ட ரிஷபராசி நண்பர்கள் உடல் சோர்வுகள் நீங்கி துடுப்புடன் செயல்பட்டு காரிய வெற்றி பெறும் சிறப்பான நாளாகும். சகோதர உறவுகளில் ஒற்றுமை வளரக்கூடிய நன்னாளாகவே இருக்கிறது. பெரிய மனிதர்களிடம் சாதுரியமாக பேசி காரிய வெற்றி பெறக்கூடிய மகிழ்ச்சியான சிறப்பான நாளாகும். கார்த்திகை, நல்ல சிந்தனை அனுபவ அறிவால் வெற்றி வாகை சூடக்கூடிய மகிழ்ச்சியான நாளாகும். ரோகிணி, பொறுப்புடன் செயல்பட்டு புகழ் மற்றும் வெற்றி மாலை சூடக்கூடிய சிறப்பான நாளாகவே இருக்கிறது. மிருகசீரிசம், அனைவரின் ஒத்துழைப்போடு காரிய வெற்றி பெறும் நன்னாளாகவே இருக்கிறது. மேசம், ஆளுமை திறன் கொண்ட மேசராசி நண்பர்களுக்கு சந்திராஷ்டமம் நீடிப்பதால் தேவையற்ற செலவுகள், பொய்யான பழி சொற்களால் மன உளைச்சல், வியாபாரத்தில் அலைச்சல் போன்ற நிலைகளால் பதட்டப்படாமல் சிந்தித்து நிதானமாக விட்டு கொடுத்து செயல்படக்கூடிய நன்னாளாகும். பணவரவு இரட்டிப்பாக வரக்கூடிய அதிர்ஷ்டமான நாளாகவே இருக்கிறது. அஸ்வினி, தேவையற்ற செலவுகளை தவிர்ப்பது நல்லது. பரணி, விட்டு கொடுத்து செயல்பட்டால் பாதிப்புகளிலும் தப்பித்துக் கொள்ளலாம். கார்த்திகை, நெருக்கமானவர்களிடம் தேவையற்ற வாக்குவாதம் செய்யாமல் விலகிச் செல்வது சிறந்த செயலாகும் என்று கூறி விடைபெறுவது உங்கள் ராஜா ஜோதிடர் ஆதி. மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.